வாங்க நம்ம இன்னைக்கு வந்து பிஆர் ரேங்க்ல விளையாட போகிறோம் ஃப்ரீ ஃபயரில். வாங்க நம்ம கேம் போகலாம். நான் சிஎஸ்ல மட்டும்தான் ஹீரோய்க்கு, ஆனால் இதில் போனால் ரொம்ப இதாகிறாங்க. அதனால் யாரும் அதை பார்த்தாங்க. நெக்ஸ்ட் சீசன் முடிஞ்சால் ஹீரோய்க்கு போக பார்க்கலாம். நம்ம ஏதோ ஒரு சீசனாக வந்து ஹீரோய்க்கு போய் ஹீரோய்க்கு நம்மளை வாங்கியிருக்கேன். அதனால் நம்ம இந்த சீசனை நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மளால் போக முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாருக்கும் டெய்லி ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஃப்ரீயாகவே இருக்கும். இது இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து ஜேவியாக நான் லூட்லாம் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவேன். நம்ம இப்போ அடிச்சிருக்கிறது ஒரே ஒரு லூட் தான். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ரெண்டு யூஎம்பிங்க போடா. எடுத்த உடனே நல்ல ஒரு ஒன்டா படி பண்ணிப்போம். நம்மளாம் நான் ஒன்டா படித்தாரு கிரேவியாரில் திடீர்னு என்னமோ புதுசாக அந்த மாதிரி வந்துருந்துச்சு. நல்லா நல்லா தானே இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் போய்ட்டு லூட் அடிப்போம். ஆனால் என் ஃப்ரெண்டு இதுக்குள்ளே போனால் நான் உள்ளே போனப்போ திடீர்னு இடியாக அடிக்குதா, அதில் டப்புன்னு என் ஃப்ரெண்ட் அதுதான் சேர்த்து போயிட்டாங்க. அதனால் இந்த இடத்துல ஓல்டு ஃப்ரீ ஃபயர் தீம் நீங்களே கேளு. அப்போ வந்துச்சு நான் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் தீம் இந்த பீக்கில் வாசிச்சு அப்படி வந்துடும்ல, அந்த மாதிரி வந்துச்சு. நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது ஓல்டு ஃப்ரீ ஃபயர் தீம்ட்டு. ஆனால் நம்மளுக்கு அந்த டிவிடி ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதை வச்சே நம்ம போட்டு பார்த்துக்கலாம். எந்த இதுவுமே காணும். இறங்க டேரெக்டாக அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சர்றேன்னு நான் வரல அப்படியே வந்துட்டேன். இந்த இடத்துல பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சா நீ அவ்வளோதான். வேறு எங்கேயாச்சும் போக வேண்டியதான். ரொம்ப அதிகமாகிடுச்சு. மெடிக்கெட் போகிறோம். 200 டோக்கன் 200 டோக்கன் வச்சா வாங்கிட்டு போயிடலாம். ஸ்கைத்து தான் வாங்க முடியும். கொஞ்சம் வாங்கியாச்சு. சூப்பர் மெடிக்கெட் ஃப்ரீயாக வாங்கியாச்சு. சூப்பர் மெடிக்கெட் ஃபஸ்ட் டைமாக வந்தப்போ எல்லாம் நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூ அது இதுன்னு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இது அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ணுறது கூட இல்லை. நான் இதில் ஒன்று கண்டுபிடிச்சேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா நார்மலாக மாறிடும். சொன்னல இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கிரேவியாடா அந்த இது மாதிரி மாறிடும். உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை இது பிடிச்சிருக்கா சொல்லிடுங்க. அவ்வளோதான், ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒத்தனையுமே காணும். ஆனால் அதுக்குள்ளே 29 எனிமி ஆயிடுச்சு. போய்கிட்டே இருக்கான் வாட்டில். இதுக்கு மேலே போய்ட்டு ஏதாச்சும் ஜாலியாக நம்ம போய்ட்டு ஊர் சுற்றுட்டு அந்த இடத்துல இல்லை. எவனையாச்சும் அடிச்சே ஆகணுமே. சும்மா இப்படியே உட்கார்றதுக்கு காணும். எல்லா இடத்துலையும் ஒருத்தனையும் காணவங்க. எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் மேப்குள்ள நம்ம மட்டும்தான் இருக்கோமா? நம்ம மட்டும் ஃப்ரீ ஃபயர் மேப்குள்ள இருந்தோம்னா சும்மா எதெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம் கொஞ்சம் ஜாலியாக. தேர்ட் லெவல் பார்க்காது. இந்த திடீர்னு வந்து அப்படியே முடிச்சுட்டு போயிட்டான். ஒரு லோன் உல்ஃப் மேட்ச் விளாடுவாங்க. எப்படியோ நம்ம லோன் உல்ஃப்குள்ளே வந்தாச்சுங்க. அவனுக்கு ஒரு லைக்கை போட்டு சரி எவ்வளோதான் ஏடி இருக்குன்னு பார்த்தா 7 தாங்க ஏடி இருக்கு. சப்பா. ஆனால் கிராண்ட் மாஸ்டர்லாம் போய் நம்ம போய் அடித்தா ரொம்ப கம்மியாகவே ஏறும். அதான் வெறுப்பாக இருக்கும். உங்களுக்கு தான் ஏறிடுச்சு வெறுப்பாக இருக்குங்க. அக்கா மாட்டிரு. என்ன அக்கா திடீர்னு வந்துட்டு டப்புன்னு போட்டு போயிடுச்சு. அமௌண்ட் போடுறதுக்கு வீட்டில் இருக்கு போல அக்கா. பரவாயில்ல, அக்காவை முடிச்சுட்டு அமௌண்ட் போடுவோம்.
எனக்கு இந்த எஃப்எஃப் நைஃப் மட்டும் சுத்தமாக பிடிக்காதுங்க. எடுத்து டப்புன்னு எல்லாம் போட்டு போவீங்க, அதான் வெறுப்பாக இருக்கும். அக்கா ஹீரோ எல்லாம் பார்த்தா அதனால தான் போட்டு விட்டேன். அப்புறம் தான் அக்கா நல்லா தீயா வரும். அக்கா நீ எங்கேயே வச்சு சுட்டுட்டு கமாண்டியா கடதான் என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அக்கா குறி வச்சு அடிச்சோம்ல, இந்த மாதிரி ஓடு. அக்கா ஹெட்ஷாட். இப்போ நம்ம தைரியமாக நம்ம முன்னாடியே இருக்கு. அக்கா டம்மி பீஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அக்காவுக்கு நான் நேரம் ஹெட்ஷாட் எடுத்துருக்கணுமே. ஓகே அக்கா இதுதான் அக்காவுக்கு நல்லா. அக்கா அவன் பொருளை வச்சு அவனே போடுறான். அக்கா அடுத்த பொருளை வச்சு அக்காவே போடுறான். அக்கா சுற்றிலாம் வருதா அக்காவா? என்ன நீ அக்கா இந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம எல்லாரையும் வெறுப்பேற்ற முடியும். நான் ஹீரோய்க்கு போயிட்டேன். ஹெட்ஷாட்ல முடிச்சேன். The Yagami's name will live onward. இந்த யாருக்காச்சும் என்னோட விளாடணுன்ட்டு இஷ்டம் இருந்துச்சுன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற யூஐடியை பார்த்து காப்பி பண்ணி என்னோட விளாடுங்க. பாய். இந்த வீடியோ விளாட முடியுது. பாய்.